தமிழக அரசியல்ல இப்போ பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான நியூஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2026 தேர்தல் முடிவுகள் எல்லாரையும் புரட்டி போட்டுடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. நம்ம தளபதி விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலுமே அபாரமா ஜெயிச்சிருக்காரு. இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தான் ஜெயிச்ச 2 தொகுதிகளில் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய போறாராமா. பெரம்பூர் தொகுதியை தக்க வச்சுக்கிட்டு திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் விட்டு கொடுக்க முடிவு பண்ணியிருக்காராமா. ஆனால் இங்கே தான் ஒரு மாஸ்டர் ட்விஸ்ட் இருக்குது. அந்த தொகுதியில் யாரை நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நடிகை திரிஷா வருவாங்கன்னு எதிர்பார்த்த இந்த நேரத்தில் தான் இப்போ ஒரு அதிரடி பெயர் அடிபடுது. அது வேற யாரும் கிடையாது, நேர்மைக்கு பேர் போன சகாயம் ஐஏஎஸ் தான். சகாயம் ஐஏஎஸ் அவர்களை தன்னுடைய கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு விஜய் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருக்காராமா. ஸோ இப்போ அவர் மூலமாக திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த விஜய் பிளான் பண்ணியிருக்காரு. நேர்மையான அதிகாரிகளை தான் கூட வச்சுக்கிட்டு ஒரு கிளீன் கவர்னன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் தளபதியுடைய லட்சியமா. சகாயம் மட்டும் சம்மதிச்சு ஜெயிச்சா அவருக்கு ஒரு பெரிய அமைச்சர் பதவியோ இல்லை அரசாங்கத்துடைய தலைமை ஆலோசகர் பதவியோ கொடுக்கவும் விஜய் தயாராக இருக்காராமா. மக்களுடைய பெரும் மதிப்பிற்குரிய சகாயம் ஐஏஎஸும் மக்கள் செல்வாக்குள்ள விஜயும் ஒன்னா இணைஞ்சா தமிழக அரசியல்ல கண்டிப்பா புது அதிரடி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சகாயம் ஐஏஎஸ் அரசியலுக்கு வர்றது சரியா இருக்குமா? கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க.